ஒரு விஷயம் கிடைச்சது, அது சொல்லாமான்னு தெரியல குருகிட்ட. அங்க உட்காந்து கண்ணை மூடிட்டு நம்ம ப்ரே பண்ணும்போது, தியானத்துல இருக்கும்போது, இந்த கண் இருக்குல்ல, ம். இந்த சொல்லுங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா, ம். தெரிஞ்சுதா? ம். புரியுது. இதுதான் வந்து அங்க சூட்சமா கிடைச்ச ஒரு விஷயம். ம். ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட உத்தரவு வாங்கி தான் உங்ககிட்ட காமிச்சது. ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது வந்து என்னன்னா, ஐயா எனக்கு இந்த மாரி யோக நிலையில வந்து பண்ணணும்னு ஆசை. சொல்லித்தாங்க அப்படின்னும்போது, நம்ம அகந்த பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிங்களும் இருக்காங்க சேலியூர்ல. அவர்கிட்ட கேட்டேன். அவர்கிட்ட சொல்லிக் குடுத்தாங்க இந்த மாரி ஜீவசமாதியில. அடுத்து இவர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா, இதுக்கான விஷயம் வந்து அந்த கண்ணுக்கான விஷயம் என்னன்னு அங்க புலன்பட்டது. ஏன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த புக்ல இருக்கு படிச்சு, அந்த புக்கோட போகாம, அந்த இடத்துல போய் அத அனுபவிக்கும்போது தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஏன்னா, புக்ல பார்த்தீங்கன்னா, பரமஹம்சர் அவரோட வாழ்க்கைய வந்து அவர் அனுபவிச்ச அந்த விஷயம், அவரோட அனுபவத்த எழுதியிருக்காரு. அது நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான். அதே மாரி நம்மளுக்கும் வரும்னா வராது சத்தியமா. அது அவரோட சுயசரிதை. அந்த சுயசரிதைய நம்ம பார்த்து அந்த இடத்துல போய், அந்த இடத்துல தவம் பண்ணும்போது நம்ம அடைஞ்ச பேரின்பம் இருக்குல்ல, அதுதான் நம்மளோட சுயசரிதையா நம்ம மாத்தி சொல்லணும் தவிர, நான் இங்க போனேன் புக்ல இந்த மாரி எனக்கு வந்துச்சுன்னா தப்பு அது. ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணமும் ஆகட்டும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் மாறுபடும்.